திருவண்ணாமலையில் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க படிப்புல இருக்கிற கவனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை பார்த்து ஸ்ரீ ரமணர் அவருடைய சகோதரருக்கு கோபம் வருது. அவர் அடிக்கடி தம்பியை திட்டுறது வழமையான ஒரு விடயமாக மாற்றம் பெறுகிறது. அப்போ இவர் மனசுல எப்படியாவது இந்த இறைவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நிறைய நண்பர்களோடு ஆலயங்களுக்கு செல்லும் ஸ்ரீ ரமணர் அவர்கள் தனித்து ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. அமைதியாக இருக்க ஆரம்பிச்சாங்க. தனிமையில் இருக்க ஆரம்பிச்சாங்க. மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மனை அடிக்கடி தரிசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணா சொல்றாரு, சித்தி கிட்ட போயிட்டு 5 ரூபாய் காசு வாங்கிட்டு போங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா போயிடுறாரு. 5 ரூபாய் பணத்தை சித்தி கொடுத்த உடனே ரமணர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல இருந்து 3 ரூபாவை மாத்திரம் எடுத்துக்கொண்டு 2 ரூபாவை அங்கே வைத்து விட்டு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்க.